ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஒரு நல்ல பொருள் பாதி விலை கிடச்சி யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இங்கே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த வீடியோ தொடரில் மார்க்கெட் இறங்கும்போது விழுந்தபோது கீழே விழுந்த ஸ்டாக்கு, அப்படி விழுந்தாலும் மறுபடியும் ஏறி போயிட்டுருக்குற ஸ்டாக்கு, இன்னும் மேலே ஏறக்கூடிய தன்மை உள்ள ஸ்டாக்காக நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு ஸ்டாக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பாதிக்கும் பாதியாக 50% டிஸ்கவுண்ட்டில் கூடிய ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டுருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 30 வரைக்கும் வரலாம். ஸோ இது 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னு சொல்கிறீங்கன்னா, 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறதா. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்கேன். அது உண்மையும் போட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ். ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா இங்கே தேவையில்லை. 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ரெண்டாவது ஹைலைட்டுங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ட்ரேட் பண்ணும்போது, ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களும் ரெனியூ பண்ணி நம்ம கூட வர்றது மட்டும் இல்லாமல், அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் போய் தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். உண்மையை சொல்லப்போனால் பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒரு வருட காலம் அந்த பெரிய ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் மூலியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் நினைக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ தான் நம்ம அதை அவைல் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவுடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிய வழி வேணும், டிசைன் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும். அதில் போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதே போல் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங். சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அதை விட அமேசிங்காக போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் பாதிக்கும் பாதியாக விலை குறைந்த ஆனால் எதிர்காலத்தில் மேலே ஏறப்போகிற ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக் ஆட்டோமொபைல் ஆன்சிலரி செக்டாரில் இருக்கக்கூடிய சாம்வர்த்தனா மதர்சன் சுமி அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஸோ இந்த சாம்வர்த்தனா மதர்சன் சுமிங்கிற ஸ்டாக் ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சையில் இருக்குது. நெகட்டிவாக நிறைய நியூஸஸ் வரிசை அடுக்கலாம், அப்படி இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ அப்படி பேரண்ட் கம்பெனியெல்லாம் எக்ஸிட் பண்ணி போகிறாங்க அப்படிலாம் பழைய நியூஸில் வந்தது. இதெல்லாம் இருந்துட்டு போனாலும் இந்த மார்க்கெட் ஃபால் ஆச்சு இல்லை, இந்த டேரிஃப் வச்சு
அப்படி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன ஆச்சு, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங் பார்க்கும்போது கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து ₹118 118 ஸோ இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி வரும்போது ஸ்லைட்டாக ப்ரைஸ் மாறி இருக்கலாம். இந்த ஸ்டாக்கோட இயர் லோ அண்ட் இயர் ஹை பார்க்கும்போது ஸ்டாக்கோட இயர் லோ வந்து ₹107.25. இந்த ஸ்டாக்கோட இயர் ஹை ₹216.99. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இந்த 118 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து இயர் லோ கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து அந்த டேரிஃப் நியூஸ் வந்து மார்க்கெட்டே ஃபால் ஆகும்போது எவ்வளோ ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து 10.34% ப்ரைஸ் கீழே வந்தது, கீழே விழுந்து. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து ரெக்கவர் ஆகலை, கீழே விழுந்தது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து அப்படி எந்திரிச்சு மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ இனிமேல் இந்த ஸ்டாக் மேலே போகுங்கிற மாதிரியான ஒரு போக்கு தெரியுது. இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கே நல்ல ஒரு க்ளோரிஃபைடு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் தான் இந்த ஸ்டாக் மேலே போகும், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து மெயின் கிடையாது, ஆன்சிலரி. இப்போ இந்த ஸ்டாக் எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, இதோட இயர் ஹையிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50% வந்து ஃபால் ஆகிருக்குது. ஃபால்னு சொல்ல மாட்டேன், நான் எப்போவுமே டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. 50% டிஸ்கவுண்ட் ஆகி மார்க்கெட்டே நமக்கு பார்கெயின் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்கை நிறைய பேர் மாறுபடுவாங்க. இது எப்படி நல்ல ஸ்டாக்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதில் வந்து PE ரேஷியோ எப்படி இருக்குது, EPS எப்படி இருக்குது, நியூஸ் எப்படி இருக்குது, ப்ரமோட்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி அப்படிலாம் சில பேரில் யோசிப்பாங்க. நான் அப்படி வேணால் பார்க்கறது கிடையாது. அதெல்லாம் பேசிக்காக இருந்துட்டு போகட்டும். பட் ஸ்பெக்குலேட்டிவ் ஒரு ஸ்டாக் போகும்போது எப்படி போகும், குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்படி தான் பண்ண வேண்டும். நமக்கு வந்து வயசு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 15-16 வயசு இருக்குது, இல்லை 20 வயசு இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம அழகாக EPS PE ரேஷியோ எல்லாம் பார்த்து பொறுமையாக 20 வருஷம் 30 வருஷம் ஒரு ஸ்டாக்கில் அப்படியே தூங்கிட்டே உட்காந்துருக்கலாம். அது ஏறும்போது வயசாகி போயிடும், அப்போ வித்து ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் மிடில் ஏஜில் உள்ளவங்க, கொஞ்சம் அப்பர் மிடில் ஏஜ் உள்ளவங்களாம் வந்து ரொம்ப அதில் போய் பார்த்துட்டு ரொம்ப காலம் ஒரு ஸ்டாக் வந்து வச்சுருக்கேன் அப்படி. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப்ங்கிறது மாறி போயிடுச்சு. யாருக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. காற்றுள்ள பதில் தூற்றிகள் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. லைஃப் கண்டிஷன் அப்படி இருக்குங்கிற போது அது ரொம்ப அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாங்கிறத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அப்போ இந்த 50% இந்த ஸ்டாக் கீழே வந்திருக்கு, இந்த ஸ்டாக் மேலே போனால் எங்கே போகும், மறுபடியும் 50% மேலே ஏறுமாங்கிறது வந்து இப்போதைக்கு பதில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ஹார்ட் ஏண்ட் மணியை போட்டு வைக்கக்கூடாது. ஒரு ஸ்டாக்கை விற்று ப்ராஃபிட் வந்து அதை இதில் போடணும். அல்லது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வீட்டில் உள்ள ஜாமான்கள் தேவையில்லாத ஸ்கிராப் ஐட்டமில் அந்த ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டோம்னா அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், நியூஸ் பேப்பரை போட்டால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அண்ட் செலவு கொஞ்சம் சிக்கனம் பண்ணால் அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பணத்தை இந்த மாதிரி ஸ்டாக்கில் போட்டு வச்சு வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ எதுக்கு வரீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னு எல்லாமே நான் பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக, புது வியூவர்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த மதர்சன் ஸ்விம்மிங்கிற ஸ்டாக்கு உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் சில ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்டு சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வரேன். நான் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறேன், அது ரொம்ப பக்காவாக இருக்கும். உங்கள் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.